ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பையனோட டாய்ஸ் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 பெட்டு ஃபுல்லாக டாய்ஸ் வந்து இருக்குது. என்னெல்லாம் டாய்ஸ் இருக்குது, ஸோ சார் என்னெல்லாம் வச்சு விளையாடுவார் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து இஷானோட டாய்ஸ் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அவன் சின்ன பையனாக இருக்கும்போது யூஸ் பண்ண கிழுக்குகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டாய்ஸ் வந்து உடச்சிட்டான். ஸோ அதெல்லாமே அதுக்குள்ளே வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பின்னாடியும் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கிறது எல்லாமே அவனோட டாய்ஸ் தான். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஸோ இந்த மாதிரிப்பட்ட, அதுக்கப்புறம் ரிங்கு, இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவே ஒரு பக்கெட்டு ப்ளஸ் இதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி இப்போ ரீசெண்டாக இஷான் விளையாடக்கூடிய பால்ஸ் இதுதான். பால்ஸு, அதுக்கப்புறம் காரு, அப்புறம் மேக்ஸிமம் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டாய்ஸ் கூட விளையாடவே மாட்டான். ஆனால் எனக்கு ஃபர்டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே பார்த்தாலுமே ஃபர்டாய்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இவன் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பால், இந்த 2 பாலில் நல்லா விளையாடுவான். அதுக்கப்புறம் இந்த கார் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எல்லாத்தையுமே ஒரு நாள் விளையாடுவான். எல்லா டாய்ஸுமே நீங்கள் புது டாய்ஸ் கூப்பிட்டு வந்தாலே இங்கே பார்த்தீங்களா இந்த என்னென்ன பால் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இஷானுக்கு கிட்டத்தட்ட 5-6 பால் கிட்ட உண்டு. பலூனெல்லாம் கொடுத்தீங்கன்னா பொட்டி தெளிடுவான். மற்றபடி பால்னாலுமே வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பார் சார். ஸோ என்னெல்லாம் டாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்படி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டாயெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வந்து பார்த்துடலாம். மேக்ஸிமம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கே வந்து வாங்கினதுன்னு. ஸோ அதையும் வந்து சொல்கிறோம். ஞாபகம் இருந்துன்னா ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஆமாம், ப்ரைஸ் சொல்ல மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர். இதை வாங்கின அன்னைக்கு மட்டும் இப்படி எடுத்து வச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது எங்கள் வீட்டில் சும்மாவே இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் க்ரையில் வாங்கினது. ஸோ அந்த டாய் தான் வந்து இது கேட்டர்பில்லர். ஓகே, அடுத்து என்ன டாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே நம்ம கிஃப்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு பேர் கேட்டஸ். சோத்து கத்தாழை இல்லை, சப்பாத்தி கல்லி. இதே மாதிரி ஒரு கேப்டன் அமெரிக்கா உண்டுல்ல, இது நாங்கள் வாங்கினது. இது வந்து நமக்கு கிஃப்டாக கிடைச்சது. ஸோ 2 டாக்கிங் டாய்ஸ் வந்து நம்மக்கிட்டே வந்து இருக்குது, ஓகேங்களா? மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட் கிரேடில் தான் வாங்கியிருப்போம். எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் கிரேடில் தான் வாங்கியிருப்போம். ஸோ மற்றபடி வெளியும் வாங்கியிருக்கோம் நம்ம வந்து திங்ஸ். முதல்ல ஃப்ரண்டில் இருக்கலாம் முடிச்சுட்டு அப்புறம் பேக்கில் இருக்கிறத எடுக்கலாம். அப்படி தானே சார்? ஸோ இதே மாதிரி 3 உண்டுல, அண்ணன் இருக்கும் ரைட் சைடு இருக்கு. இது ஐஷோடது, நான் தான் வாங்கி கொடுத்தேன். இந்த 3மே சேர்த்து வாங்கி கொடுத்தேன். இன்னொன்று பெருசு, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். எனக்கு சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுங்காங்கடை அந்த ரேஞ்சில் ஒரு கடையில் வாங்கினது, பிளாட்ஃபார்ம் கடையில் தான் வாங்கினேன். ஸோ ஆனால் குவாலிட்டி வைஸ் ஒரு 2 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கு. நல்ல டாய் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்ருமே மோசம் கிடையாது. நான் வந்து லெங்க்த்தாக ஃபர் இருக்கக்கூடியது மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். ஸோ இருக்கையிலே கொஞ்சம் நல்லது பார்த்து அப்படி வாங்கிக்கிறது, சரிங்களா? பாண்டா, இது ஐசுக டாய்ஸ் வந்து ஐசுக்கு பாண்டா பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து வாங்கினது. இன்னொரு பாண்டா இருக்குது, நான் அது வந்து லாஸ்ட் வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பிங்க் கலர் டாய். இது ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம இஷானுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வந்து கிடைச்சது, ஓகேங்களா? அடுத்தது ட்ரம். இதுவும் கிஃப்ட் வந்தது தான் பர்த்டேக்கு. இது ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இஷான் வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து வாங்கினது. ஸோ இதுலேயே நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது நம்மக்கிட்ட, எக்கச்சக்கமாக இருக்குது. புக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த குடோனுக்குள்ளே இருக்குது. ஸோ ஏன்னா இதை வச்சு அவன் விளையாடவே மாட்டான். அதனால தான் இப்போ இதை எடுக்கிறதே கிடையாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு புக் உண்டு, அதுதான் இப்போ மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நான் கடைசி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பலூன் வந்து சாரி இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா
ஐஷானுக்கு நான் வந்து வாங்கி கொடுத்தது. நானும் என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக் வச்சுருக்காரு. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் இந்த பால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மடிலத்துக்கு இந்த பால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு விளையாடிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இந்த பால் வாங்கி, இது வந்து ஐஷோட அப்பா வந்து வாங்கி கொடுத்த பால் வந்து இந்த பால். அதுக்கப்புறம் இது ஆமாம், இதுவும் ஐஷுக்கு அப்பா வந்து வாங்கி கொடுத்த பால். ஓகேங்களா. இன்னொரு பால் இது அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த பால். இது சவுண்டு கேட்கும். ஒரு காலத்தில் இஷானுக்கு ஃபேவரட் பாலாக இருந்துச்சு இது. ஸோ இது அதுக்கப்புறம் அஃப்ரி வந்து ஏன்னா மாமிக்கு பொண்ணு வந்து வாங்கி கொடுத்தது இஷானுக்கு டூருக்கு ஏதோ போகும். ஓகே, பால் செக்ஷன் முடிச்சு. அதுக்கப்புறம் இது பர்த்டேக்கு வந்த டாய் டெடி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெருசு, உள்ளே நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டாக் டாய். இது அப்ராடில் உள்ளது, எங்கள் மாமா வந்து வாங்கி கொடுத்தது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக உட்காரலாம், ரைட் போகலாம், இதில் அப்படி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாய் வந்து அது. அதுக்கப்புறம் இந்த டாய் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நம்ம இதில் கிடச்சது, கிஃப்ட் கிடச்சது. அப்புறம் இது யார் வாங்கிட்டு வந்தா? இது எங்கள் மாமி வாங்கிட்டு வந்து வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போது. இதில் குட்டி குட்டி நிறைய டக்ஸ் எல்லாம் உண்டு. அதெல்லாம் தலைவர் ஸ்விங் அப்படி தூக்கி தரப்பட்டார் எங்கள் பட்டாணி இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார், இதுவும் பர்த்டே கிஃப்ட்டு கிடச்சது தான். ஓகேங்களா. க்ரீன் கலர் கார். அதுக்கப்புறம் இந்த டெடியும் வந்து பர்த்டேக்கு கிடச்சது தான். ஸோ இந்த கார் வந்து பேபி ஷாப்பில் வாங்கினது. பேபி ஷாப்பில் நான் போய் ஆமாம் இஷானுக்கு வாங்கின, குழந்தையா இருக்கும்போது அவன் வாங்கினது, 3 மாதம் என்னதான் இருக்கும்போது வாங்கினது. தலைவர் இப்போ அடித்து எல்லாம் தவுத்து வச்சுருக்காரு. யார் வாங்கி கொடுத்தது? இது அவங்களோட சித்தி வாங்கி கொடுத்த ஒரு டாய். சுசீந்திரம் தேரோட்டத்தில் வாங்கினேன். இப்படி இப்படி இதை வச்சு ஓட்டலாம். தொடவே மாட்டான். பொதுவாக நிறையவே எங்களுக்கு அப்படி தான் ஸ்டாக்லேயே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இஷானுக்கு தாத்தா அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது ரேபிட். இதெல்லாம் லைட்டெல்லாம் எரியும், செல் போடாமல் வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு மாடு. இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது காது ஆக்சுவலாக ஒரு காது இல்லை, இது ஆக்சுவலாக நான் வாங்கினது. ஸோ ஆக்சுவலாக இதே மாதிரி எங்ககிட்ட ஒரு பெருசும் உண்டு, உட்கார்றது மாதிரி. சரி, உன்னோடது தான்ப்பா, வச்சுக்கப்பா. ஸோ இதே மாதிரி ஒரு பெருசும் உண்டு. ஸோ இது வந்து இஷான் பிறந்த டைமில் வந்து நாங்கள் வாங்கினது. ஸோ குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து நார்கோயிலில் ஒரு ஷாப்பில் வந்து வாங்கினது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இது வந்து நிறைய 90s கிட்ஸு, 90s கிட்ஸுக்கு பேக்கில் இருப்பாங்கள்ல, 80s 70s எல்லாருக்குமே தெரிஞ்சு கமலா பொம்மை. ஓகேங்களா. ஸோ இது ப்ரைஸ் வந்து 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இது வந்து எங்கள் மம்மி வந்து வாங்கி கொடுத்தது. ஸோ இவனுக்கு இஷானுக்கு இது ஆக்சுவலாக மேலே ஒரு பீப்பிங் இருக்கும், இப்படி அமுக்குனா பேங்னு சத்தம் போடும். ஸோ அதை வாயில் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கலத்தி எடுத்துட்டேன். ஓகேவா. அதை எடு. ஸோ இது ஆக்சுவலாக இஷானுக்கு பெரிய ஃபேனு ஆக்சுவலாக இஷான் இதுக்கு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இப்போ இல்லை. ஸோ ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். போத்தீஸில் வாங்கின கார் வந்து இது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அது என்னமா, இது வந்து எங்கள் மாமி வந்து வாங்கி கொடுத்தது இஷானுக்கு. வேளாங்கண்ணியாக எங்கேயோ போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் எங்கேயோ போகும்போது வாங்கி கொடுத்தது. ஸோ ஆக்சுவலாக இஷானோட கோட்டாரில் வாங்கி கொடுத்தது. இஷான் ஆக்சுவலாக ரீசெண்டாக உடச்சிட்டு இருக்கக்கூடிய டாய் வந்து இதுதான். அடித்து உடச்சி தவுத்தி எரிஞ்சிட்டான். இந்த மேலெல்லாம் இருக்கும், பேக்லேயும் இதே மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் உடச்சி தூர போட்டான். ஸோ இது வந்து பர்த்டே கிஃப்ட்டு வந்து கிடச்சது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த கிஃப்ட்டு. அதை நம்ம இது பண்ணி வச்சுருக்குறோம், அசம்பிள் பண்ணி வச்சாச்சு. உனக்குள்ளே தான்ப்பா, யாரும் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்ததும் பர்த்டே கிஃப்ட் வந்த டாய் தான் இது. வச்சுக்க.
அடுத்து இது இவங்க மாமி ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தது எலிஃபண்ட். இதுவும் உட்கார்றது மாதிரி உள்ளது. இந்த சர்ச் வச்சுட்டு குழந்தைய உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கச்சிவிங்கி கோட்டா திருவிழாவுக்கு ஐஸ் வாங்கிட்டு வந்துடும் ஜானுக்கு. அதுக்கப்புறம் இந்த டாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அப்ராட்லேருந்து வாங்கிட்டு வந்த டாய். இது கோல்டன் ரிட்ரீவர். ஸோ ஆக்சுவலாக இந்த டாய் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 days முன்னாடி வந்து வாங்கினது. இஷானுக்கு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ஆமாம் நான் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது என்ன, நான் தான் வாங்கினேன். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இஷானுக்காக வாங்கலை, இஷானை காரணம் காட்டி நமக்காக வாங்கி தந்தது. 90s கிட்ஸ்னாலே இதெல்லாம் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி பிக்கிச்சு, அந்த போக்கிமேனு, டிஜிமேன் இந்த மாதிரி பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபுல்லாக மார்வல்ஸில் உள்ள கலெக்ஷன்லாம் உள்ளே ஏற்றிடுவோம். ஸோ அந்த இது போயிட்டுருக்கு. கலெக்ஷன் வந்து நமக்கு தான், பையனை காரணம் காட்டி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போக்கிமேனில் பிக்காச்சு. ஸோ இது வந்து குட்டீஸில் தான் வாங்கினேன். ஆனால் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் முதல்ல என்ன சொன்னேன், இது எனக்கு வாங்கினேன், எனக்கு வாங்கினது. ஆமாம் அவகேடோ. இது இதுவும் குட்டீஸில் வாங்கினேன் நான். இல்லை ஃபர்ஸ்ட் கிரேயில் வாங்கினது. பார்க்க அழகாக இருந்துன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள போட்டு கொண்டு வந்தது. ஒரு நாள் கூட இதை வச்சு அவன் விளையாடவே மாட்டான். நாகர்கோயிலில் வாங்கினது மாடு. என்ன இது வாங்கினதுக்கு ரீசன் என்னன்னா, ரீசெண்டாக வந்து அவன் மாடு, எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடு ஆடெல்லாம் பார்த்துட்டு உம்பான்னு சொல்லிட்டு, அந்த மானெல்லாம் பார்த்துட்டு உம்பான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அப்படி கேட்டுருந்ததுனால இந்த டாய் வந்து அவனுக்கு கிடச்சிட்டு. ஸோ இதுவும் பர்த்டே கிஃப்ட் கிடச்சிதான் சின்சான். இதை வச்சு நல்லா விளையாடுவான். இதை எடுத்து இப்படி நூற்று வச்சு வாயின்னு குத்துவான். தூக்கி போட்டு தான் அடின்னு அடிச்சுட்டு இருப்பான். அடுத்தது இருக்கக்கூடிய டாய்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த டாய் வந்து நான் வாங்கிட்டு வந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு டாக் உண்டுல்ல. இதுவும் இந்த டாக் வந்து நான் பள்ளியாடி எங்கேயோ போகும்போது வாங்கிட்டு வந்தேன், அழகாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இது 100 rupees நல்லா தான் இருக்கும், நல்லா இருந்து பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுவும் கோட்டாத்து நாளைக்கு ஐஸ் வாங்கிட்டு வந்தது, சோப் கலர் அணி. அதுக்கப்புறம் என்ன இருக்குது. ஸோ இந்த டாய் வந்து எங்கே தெரியுமா, நம்ம இல்லை இது ஒன்று தான் வாங்கி, அது ஒரு ஸ்மைலி இல்லை, ஒரு பில்லோ. அந்த இந்த பில்லோவும் இதுவும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது ஆக்சுவலாக எங்கே தெரியுமா, டிப்போவில் ஏதோ ஒரு பூஜை, சரஸ்வதி ஆயுத பூஜைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு கடை போட்டிருந்தாங்க. அப்போ நான் ஐஸ் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ போகிற வழியில் பார்த்து இதுவும் இந்த பில்லோவும் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டாய் இருக்குது, நான் அதை எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு ஹியூஜ் சைஸ் பாண்டா. ஸோ இது ஐஸுக்குள்ள கிஃப்ட்டு. நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்னது, இது பேர் என்னது, ட்வீட்டி. ஆனால் ஸோ ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து ட்வீட்டி தானே, ட்வீட்டி. ஆனால் நாங்கள் இதை வந்து அவனுக்கு எப்படி சொல்லுவோம்னா குய் எங்கே இருக்குது, குய் எங்கே இருக்குது அப்படி சொன்னால் தான் இது அவனுக்கு தெரியும். ஸோ இது டாம் அண்ட் ஜெர்ரியில் ஃப்ளையிங்கில் வரக்கூடிய ஒரு பேர்டு. இதுவும் ஃபர்ஸ்ட் கிரேயில் தான் வாங்கினேன். அதில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம எப்போ ஷாப்பிங் பண்ணாலும் ஏதாச்சும் பொம்மை அழகாக இருந்தால் நம்ம வந்து வாங்கிட்டு வர்றது. ஆனால் அதை வச்சு விளையாட மாட்டேன், அதுதான் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் அதான் நெசம். அந்த மாதிரி இதை வச்சு அவன் விளையாட மாட்டான். ஸோ அவன் வச்சு விளையாடுற டாய் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருவிழா கடையில் வைப்பீங்கள்ல, ஸோ இந்த மாதிரி டாய்ஸு
இதெல்லாம் வச்சு அடித்து உடைக்கணும்னா அதெல்லாம் கரெக்டாக சேவாக்கும். ஸோ இதுதான் இஷானோட டாய் டூரு. ஸோ இதில் உன் ஃபேஸ் மறைக்கக்கூடாதா சார், பாருங்கள் சார். ஸோ இதில் வந்து நிறைய டாய்ஸ் வந்து தலைவர் ப்ரோக்கன் பண்ணிட்டாரு, தெறிக்க விட்டு தான் அதெல்லாம் வந்து குடோன் மாதிரி ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸாக ஃப்ரூட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து காமிக்கலை. டாய்ஸ் மட்டும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஆமாம், கிளிக்கியே அவன்கிட்ட கிட்டத்தட்ட சாஃப்ட் டாய்ஸும் இருக்குது, நார்மல் இதுவும் இருக்குது. கிட்டத்தட்ட அதுலேயே அவன்கிட்ட ஒரு 20-25 கிளிக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன வயசில் விளையாடினால அதை காமிக்கலை, அதுலேயும் மிச்சம் எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி மோர் தேன் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நான் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வீடியோஸ் வரும். ஸோ நிறைய ஷார்ட்ஸும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் தான் நாங்களும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இவனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட மூஞ்சலிசை காட்டுவோம், அதை விட கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி இவனை வச்சுட்டு போடுறது தான். ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போஸ்ட் கொடுத்து இது பண்ணுவோம், சில நேரம் வச்சு செஞ்சுருவோம். ஸோ இதே மாதிரி மோர் தேன் வீடியோஸ் வேணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய், தேங்க்யூ, டாடா கேட்டு டாடா 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 டாடா.